வேள்விகள் புரிபவர்களுக்கு எந்த உயர்ந்த உலகமோ தினந்தோறும் அக்னிஹோத்திரத்தை தவறாது செய்கின்ற அந்தணாளர்க்கு எந்த உயர்ந்த கதியோ, சரணாகதி பண்ணுகிறவனுக்கு எந்த உயர்நிலையோ, பூமிதானம் பண்ணுகிறவனுக்கு எந்த உயர்ந்த கதியோ, என்னாலே அனுமதிக்கப்பட்டவராய் அந்த உயர்ந்த கதியை அடைவீர் என்று பெருமான் கூறி நெருப்பு வைக்கிறான். ஜடாயு மகாராஜன் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைகின்றான். எங்களுடைய ஆச்சாரியரான நம்பிள்ளை காலத்திலே நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் என்று ஒருவர் இருந்தார். அவர் மகாவித்வானாக இருந்தாலும் நம்பிள்ளையின் பேரிலே பொறாமையுள்ளவராக வாழ்ந்தார். இந்த நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் உறையூர் அரச சபையிலே வித்வானாக இருந்தார். ஒரு நாள் சோழராஜா கேட்கிறான், ராமன் மனிதனாகத்தானே நடமாடினான், அவனால் ஜடாயுவுக்கு எப்படி மோட்சம் கொடுக்க முடிந்தது என்று கேட்கிறான். இவருக்கு பதில் புரியவில்லை. இப்படி யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அரசனை பார்ப்பதற்காக அரசாங்க அலுவல் காரணமாக மந்திரிமார்கள் வந்து பேச்சு கொடுக்க நடுவில் திருவீதி பிள்ளை பட்டரிடம் நாளை சொல்லும் என்று விடுகிறான். இவர் வீடு வருகிறார். நம்பிள்ளையினுடைய உபன்யாச கோஷ்டிக்கு செல்லுகிற ஒருவரை கண்டு, இந்த கேள்விக்கு உங்கள் நம்பிள்ளை எப்படி நிர்வாகம் பண்ணுவார் என்று கேட்க, இது சாதாரண விஷயம். அயோத்தியா காண்டத்திலேயே ராமனுடைய குணங்களை சொல்லுகிற வான்மீகன் சத்யேன லோகான் ஜயதி தீனான் தானேன ராகவஹ குருன் சுஸ்ரூஷயா தீரஹ தனுஷாயுதி சாத்ரவான் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது ராமன் எல்லாரையும் வெற்றி கொண்டு இருந்தானாம். யார் யாரை எது எதனால் வெற்றி கொண்டான்? தன்னுடைய வாய்மையால் வைகுந்தம் உட்பட அவ்வளவு உலகங்களையும் தன்வசமாக்கினான். சத்யேன லோகான் ஜயதி, ஏழை எளியவர்களை கருணையினாலே வென்றிருந்தான். ஆச்சாரியர்களை பணிவுடையாலே வென்றான். சத்ருக்களை வில்லினாலே வென்றான் என்று ஸ்லோகம். ஆக எல்லா உலகங்களையும் வாய்மையால் வென்றான் என்றால் வைகுண்டமும் அவனால் வெல்லப்பட்ட இடம்தானே. அங்கு இவன் ஒருவனை அனுப்புவதற்கு யாரை கேட்க வேணும் என்றார். இப்படி எம்பெருமான் ஜடாயு மோட்சம் பண்ணி மேலே வருகையிலே எதிர்ந்து வந்த அயோமுகி என்பவளுடைய செவியையும் மூக்கையும் இலக்குவன் அறுத்துவிட அங்கிருந்து மேலே வருகிறார்கள். இரண்டு நீண்ட கைகள் ராமனையும் லட்சுமணனையும் தன்பால் இழுக்கின்றன. அருகே வந்து பார்த்தால் தலையில்லாத ஒரு முண்டம் அமர்ந்திருக்கிறது. அதற்கு பேர் தான் கபந்தம்னு பேர். அதுக்கு வாயி வயத்துல தான் இருக்கு. சில பேரை பார்த்தா சுவாமிக்கு வயத்துல பல்லுங்கிறானே, இதெல்லாம் கபந்தம் தான். அவன் இவாளை இழுத்த உடனே பெருமாளும் இளைய பெருமாளும் அவனை சம்ஹாரம் பண்ண அவன் இறந்த சரீரத்திலிருந்து பேரழகனான ஒரு கந்தர்வன் புறப்பட்டு
ராமா, கந்தர்வர்களுக்குள்ளேயே நான் மிக அழகனாக இருந்தேன். என்னுடைய அழகிலே எனக்கு தனி கர்வம். ஒரு நாள் இமயமலை சாரலிலே நான் உலா வருகையிலே தலை மட்டும் பனங்காயளவு பருத்து உடம்பெல்லாம் மெலிந்திருந்த ஸ்தூல சிரஸ் என்ற ரிஷியை கண்டேன். அவரை பரிகாசம் பண்ணினேன். அடே, அனித்தியமான சரீரத்தை பார்த்து என்னை கேவலமாக மதித்தபடியால் நீ கபந்தனாவாய் என்று சபித்தார். சாப விமோசனம் கேட்ட பொழுது சிவப்பதியான நாரணனே ராமனாக வருவான். அவனை சுக்ரீவனிடம் அனுப்பு, வாலியிடம் போய்விடாதே என்று சொல்லு. அதன் பிறகு நீ உன் சுய உரு பெறுவாய் என்றார். அங்கனமே நடந்தது. ஐயா, ஈன்றவனோய பொருளும் எல்லை தீர் நல்லறத்தின் சான்றவனோ தேவர் தவத்தின் தனிப்பயனோ மூன்று கவடாய் முளைத்தெழுந்த மூலமோ தோன்றி இருவினையன் சாபத்திடர் துடைத்தாய். அண்ணலே, எல்லா உலகங்களையும் படைத்த பரமாத்மா நீதானா? தர்மத்துக்கெல்லாம் சாட்சி பூதனாக விளங்குகிறவன் நீதானா? பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற மூன்று கிளைகளாக படர்ந்த முத்தேவர்க்கும் ஆதி மூலம் நீதானா? இங்கே வந்து என்னுடைய சாபத்தை துடைத்து விட்டாய். மூலமே இல்லா முதல்வனே, நீ முயலும் கோலமே யார்க்கும் தெரிவறிய கொள்கைத்தால் அலமோ ஆலினடையோ அடை கிடந்த பாலனோ பகராய் பரமேட்டி. இறைவ, எல்லாருக்கும் நீ மூலாதாரமாக இருக்கிறாய். உனக்கு யாருமே மூலம் கிடையாது. இறைவா, நீ எந்தெந்த காலங்களில் என்ன என்ன வேடம் புனைந்து வருகிறாய் என்பதை யார் அறிந்து சொல்ல முடியும்? எனக்கு ஒரு கேள்வேன்னா கபந்தம் என்ன? இறைவா, பிரளய காலத்திலே நீ எல்லாவற்றையும் விழுங்கி விடுகிறாய். நளிர்மதிச்சடையனும் நான் முகக் கடவுளும் தளிரொளிமயவர் தலைவனும் முதலா யாவகை உலகமும் யாவருமகப்பட நிலம் நீர் தீகால் சுடரிரு விசும்பும் ஒரு பொருள் புறப்பாடு இன்றி முழுவதுமகப்பட கறந்து ஓர் அலிலை சேர்ந்த எம்பெருமா மாயனையல்லது ஒரு மாதெய்வம் மற்ற உடையமோ யாமே என்றார் ஆசிரியப்பாவிலே சுவாமி நம்மாழ்வார். இப்படி எல்லாத்தையும் முழுங்குடுறே. முழுங்கின பிறகு நீ எங்க இருக்க தெரியுமா? ஆலமாமரத்தினிலமேல் ஒரு பாலகனாய் ஆலமரத்தின் இலை மேலே ஒரு குழந்தையாக படுத்திருக்கிறாய் என்று வேதங்கள் சொல்லுகின்றன. இங்கதான் எனக்கு சந்தேகம்னா,
எல்லா பொருளும் உள்ள போனப்புறம் நீ படுத்து கொள்ள ஆளிலை எங்கிருந்து வந்தது? கேள்வி ரசமான கேள்வி. அதாவது தன்னுடைய ஆதார சக்தியையே ஆளிலையாக்கி தான் அதன் மேல் துயில்கின்றான் எம்பெருமான். இறைவா, நீதான் அந்த ஆளிலையை தந்த மரமா? நீதான் அந்த ஆளிலையா? ஆலமோ ஆளினடையோ அடைகிடந்த பாலனோ? இறைவா, காண்பார்க்கும் காணப்படும் பொருட்கும் கண்ணாகி பூம்பாய் போல் நிற்றியால் யாதொன்றும் புணாதாய் மாண்பால் உலகை வயிறு ஒழித்து வாங்குதியால் ஆண்பாலோ பெண்பாலோ அப்பாலோ எப்பாலோ அருமையாக பேசுகின்றான். இறைவா, உயிர் பொருள்களான சித்துக்கள், அறிவில் பொருள்களான அச்சித்துக்கள், இவைகள் எல்லாவற்றையும் காக்கின்றவன் நீ அல்லவா? இறைவா, நீ என்ன பண்றே? பிரளய காலத்திலே உலக மக்களை எல்லாம் வயிற்றினுள் வைத்து படைப்பு காலம் வந்தவாறே வெளியிடுகிறாய் என்று சாஸ்திரம் கூறுகிறது. குழந்தையை வயிற்றிலே வைத்திருந்து வெளிப்படுத்துகிறவள் பெண்பாலான தாய். பெண்ணின் செயலை செய்கிறாய், ஆணின் தோற்றத்தில் காணப்படுகிறாய். நீ புல்லிங்கமா, ஸ்திரீலிங்கமா, நபும்சகலிங்கமா? ஆணல்லன் அழ்வார், ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லாஹ் அலியுமல்லன் என்று பேசுகின்றார். இந்த பாட்டில் கவனிக்கணும். ஆணல்லன் பெண்ணல்லன் அலியுமல்லன் சொன்னாரே. அப்ப பெருமாள் ஆறுன்னா அதை எப்படி தீர்மானிக்கிறது? ஆண் அல்லன் அன்விகுதி கரெக்ட், புல்லிங்காது. பெண் அல்லல் என்று பெண்பாலை அல்லல்னு சொல்லணும். அலியும் அல்லது என்று அக்ரிணையாக சொல்லணும். ஆண் அல்லன் பெண் அல்லன் அலியும் அல்லன் என்று மூன்று இடத்திலும் அன்விகுதி கொடுத்து ஓதியபடியாலே இவன் உலகத்தில் காணப்படுகிற ஆண் பிள்ளைகளை காட்டிலும் உயர்ந்த புருஷோத்தமன் என்று அற்புதமாக காட்டினார். அத கம்பன் இங்க காட்டினார். அதன் பிறகு சுக்ரீவனிடம் செல்லுமாறி சொல்லி கபந்தன் மறைகிறான். அங்கேந்து வராள். மதங்கமா முனிவனுடைய ஆசிரமத்தை தேடி வர மதங்கனுடைய சிஷ்யை சபரி என்ற வேடுவ ஸ்திரீ, அவள் இவர்களை அழைத்து கனி விருந்து கொடுக்கிறாள். அந்த கனிகளையும் இவ என்ன பண்ணிருக்காளா, பல்லுல கடிச்சு பார்த்து பெருமாளுக்கு கொடுக்கிறான். என்ன எச்சில் பழத்தை கொடுக்கலாமான்னா எச்சிக்கலையும் போக்குகிற பெருமானுக்கு எச்சில் கனி தந்ததால் என்ன ஆகிவிடும்? கவனியுங்கள். எதுக்காக கடிச்சு பார்த்தாள்னா புளித்த பழத்தை ராமனுக்கு தரப்படாது, இனிய பழங்களை தர வேண்டும்னு கடிச்சாள்னு சொல்றார். அது சாமான்யம். ஆனா கான்கானா அப்துல் கரீம் என்று ஒருவன், அவன் சொல்றான் வேற ஒண்ணும் இல்லை, கைகேயி கொடியவள் 14 ஆண்டுகள் கழிந்து விட்டால் மறுபடியும் ராமனுக்கு அயோத்தியை திருப்பித் தர நேரிடும். ஆகையாலே காட்டில இருக்கும் பொழுதே ராமனை கொன்று விட வேண்டும். அதுக்கு என்ன வழின்னா காட்டிலே ஆகாரம் கனிகள்
அதனாலே ஒவ்வொரு பழத்திலையும் அவ விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணலாம். என்னையா நடக்கிற காரியமா அறிவுக்கு ஏற்ற இடமா இருக்கான்னா, உலகத்திலே அறிவு முற்றுவதை விட அன்பு முற்ற வேண்டும். அறிவு முற்ற முற்ற இல்லை என்ற நிலைக்குத்தான் வருவான். அன்பு முற்ற முற்ற இவன் இவ்வுலகில் இனி இல்லை என்ற நிலைக்கு வருவான். புரியுறதா? அன்புதான் அந்த எம்பெருமான் பேரிலே உள்ள அன்பினாலே கைகேயி விஷம் வச்சிருப்பளோ அப்படின்னு இந்த சபரி கடித்து பார்த்தாளாம். இப்ப சிவபெருமான் கைலாசத்திலே அமர்ந்திருந்தவன் இந்த காட்சியை பார்த்து சிரிச்சான். பார்வதி தேவி கேக்குறா, சுவாமி எதற்கு சிரித்தீர்னு? நல்ல குடும்பத்துல சம்பந்தம் பண்ணேனேன்னா. ஆறு சிவபெருமான் என்ன அண்ணனை பாரு, வேடு வச்சு கொடுக்கிற எச்ச பழத்தை திங்குறானேன்னா. சுவாமி அடியார்கள் திருவாய்பட்டது அமுதம்ங்கிறது நீர் அறிகிற காலம் வரும் என்றாள். வந்ததே கண்ணப்பன் கோலினில் கோத்து பன்றி இறைச்சியை சுட்டு கொடுக்க அது தேவாமுதத்தினும் நன்று என்று சங்கரனர் என்று கொண்டார் அல்லவா. இப்படி கனி உபச்சாரம் பண்ண பிறகு சபரி சொல்றா, ஏழையேன் தேவரீரே, சரியாக உபச்சரிக்க கூட எங்கிட்ட ஒண்ணும் இல்லையே, இந்த பழத்தை கொடுத்தேனேன்னா. அப்ப ராமன் சொல்றான், அம்மா எனக்கு கொடுக்கிற வஸ்துவிலே ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை, கொடுக்கிறவனுக்கு 9 பக்தியிலே ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அந்த 9 பக்தி என்ன தெரியுமா? பிரதமா பக்தி சந்தன்கர் சங்கா, दूसरी रति मम कथा प्रसंगा, गुरुपद पंकज सेवा, तीसरी भगति यमान, चौथी भक्ति मम गुणगण करई, कपटित जिगान, मंत्र जाप मम दृढ़ विश्वास, पंचमसो वेद प्रकाश, छठदमशील बिरति बहुगरम, सातव मम मोही जब सब जग देखा, मोते संत अधिक कर लेखा, आठम यथालाभ संतोषा, सपने नहीं दे गई परदोषा, नवम सरल सबसन चलहीना, मम भरोसे हर दड़ होना என்று 9 பக்தி. அதுல முதல் பக்தி என்ன தெரியுமா? சாதுக்களுடன் சேர்தல், சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி என்று ஆதிசங்கர பகவத்பாதாய் காட்டினாலே அந்த நல்லோர்களுடைய இணக்கம். அதான் முதல் பக்தி. இரண்டாவது பக்தி என்னன்னா, மம கதா பிரசங்க, என்னுடைய கதைகளை சொல்லுதல், கதைகளை கேட்டல். இதுதான் இரண்டாவது பக்தி. காட்டுல 2 நரி, அண்ணனும் தம்பியுமா 2 நரிகள் வருகின்றன. அந்த சமயத்திலே ஒரு டெட் பாடி கிடக்கு அங்கே. அது நல்ல பருமனான பாடி. அதை பார்த்த தம்பி நரி அண்ணனிடம் சொல்லுகிறது, அண்ணா நாம் 1 மாத காலம் உணவுக்கு அலைய வேண்டியதில்லை, இவனை உண்டாலே நம் பசி அடங்கிவிடும் என்றதாம். உடனே அண்ணன் நரி தம்பி நரிய பார்த்து சொல்றதாம், ஹஸ்தௌ தான விவர்ஜிதௌ
ஸ்ருதிபுடௌ விஷ்ணு கதா வஞ்சிதௌ. என்ன அழகா பேசுறது. ஹஸ்தௌ, அண்ணா இவன் கைகளை சாப்பிடலாமான்னு தான். இது தானமே பண்ணாத கை, இத சாட்டா அந்த பாபம் நமக்கு வரும், விட்டுடும். ஹஸ்தௌ தான விவர்ஜிதௌ சுதிபுடௌ. இந்த ரெண்டு காதுகள் நல்ல பெருசா இருக்கே, இதை சாப்பிடலாமான்னு தான் தம்பி. சுதிபுடௌ விஷ்ணு கதா வஞ்சிதௌ. ஸ்ரீமன் நாராயணனுடைய கதைகளை கேட்காத காது, இது நாராயணன் கதையை கேட்காது. விஷ்ணு கதா வஞ்சிதோ போட்டுன்னா இந்த கண்களையாவது சாப்பிடலாமே. நேற்றே சஜ்ஜன வீட்சணேன விமுகே. இந்த கண்கள் நல்லோர்களை பாராத கண்கள். சரிண்ணா, பாதவு இவனுடைய கால்களையாவது சாப்பிடலாமே. ந தீர்த்தம் கதௌ. ஒரு தீர்த்த யாத்திரை போகாத கால் இதுவும் வேண்டாம். பாதவு ந தீர்த்தம் கதௌ. அண்ணா இவன் வயத்துக்குள்ள குடல் இருக்குமே, அதை சாப்பிடலாமேன்னு தான் பைத்தியக்காரா. இவன் வயத்துக்குள்ள குடலே கிடையாதுறான்னு தான் அண்ணா. ஏன் அந்நியார்ஜித வித்தபூர்ணமுதரம் கர்வேண துங்கம் சிரக பிராதகா ஜம்புக முஞ்ச முஞ்ச சகச நீஜஸ்ய நிந்தியம் வபு. தம்பி இவன் வயத்துக்குள்ளே அநியாயமாக லஞ்சம் வாங்கி சேர்த்த காசு நிறைந்த தொந்திடா இது, வேண்டாம். தலையாவது உண்ணலாமே. கர்வேண துங்கம் சிரக. கர்வத்தினாலே நிமிர்ந்த சென்னிடாயுது, நிமிர்ந்த சனிடாயுது. பிராத்தகா ஜம்புக தம்பி நிறையே முஞ்ச முஞ்ச சகசா நீச்சஸ்ய நிந்தியம் வபு. நீச்சனான இவனுடைய பழிக்கத்தக்க உடலை விட்டு அப்பால் வா. வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும். வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவ வினயன் நெடுங்காலமே என்று அப்பர் பெருமான் பாடினார். இது இரண்டாவது பக்தி. மூணாவது, ஆச்சாரியனுடைய திருவடிகளிலே பணிவிடை செய்வது மூன்றாவது பக்தி. நாலாவது பக்தி, என்னுடைய கல்யாண குணங்களை வஞ்சமில்லா நெஞ்சத்தோடு பாடுதல். அஞ்சாவது பக்தி, என்னுடைய மந்திரத்தை ஜெபிப்பதிலும் என்னிடத்திலும் உறுதியான நம்பிக்கையுடையவனாக இருத்த. ஆறாவது பக்தி, அடக்கம், ஒழுக்கம், வைராக்கியம், அனுஷ்டானம் இவைகளோடு கூடியவனாக இருத்த. ஏழாவது, உலகம் முழுவதையும் இறைவனாகவே பார்க்கின்ற பார்வை. அது மட்டுமல்ல, சாதுக்களை இறைவனான என்னை விட பெரியவர்களாக எண்ணுகிற எண்ணம். எட்டாவது, அன்றாடம் இறையருளால் எது கிடைக்கிறதோ அதிலே மகிழ்கின்ற மனம். எனக்கே வரல இன்னும். ஆட்டவு யதாலாபு சந்தோஷா. அதுக்கு மேல சொன்னா சப்பனேவும் சொப்பனத்துல கூட பிறர் குற்றத்தை பாராதிருத்த. ரொம்ப கஷ்டம். ஆண்டவன் மனிதனுடைய மார்பிலே ஒரு பையையும் மனிதனுடைய முதுகிலே ஒரு பையையும் உண்டாக்கி இருக்கிறான். இந்த மனிதன் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய குற்றங்களை எல்லாம் முதுகு பையிலே இட்டு விடுகிறான். பார்க்க முடியாதவனாகவே இருந்து விடுகிறான்.
மார்பு பையிலே பிறர் குற்றங்களை இட்டு வைத்து அடிக்கடி நோக்கி கொண்டிருக்கிறான். என்ன ஆச்சரியம்னா ஒரு ஆங்கில கவிஞன். உண்மைதானே? சப்னே குன்னகி தேகை பரதோசா. 9வது பக்தி என்னன்னா எளிமையுடையவனாக இருத்த. பகவானுக்கு அக்கார வடிசல் பண்ணி எல்லாரையும் வரவழைச்சு இன்னைக்கு உபயோகம் அத பகவான் எதிர்பார்க்கல. எளிமையோடு கூடியவனாக இருத்தல். இந்த 9ல ஒரு பக்தி இருந்தாலும் போதும். அவர்களை நான் என்னுடைய வைகுந்த நாட்டுக்கு அனுப்புவேன். சபரி தாயே, உம்மையும் பரமபதம் அனுப்புகிறேன், கிளம்புகிறீரான். ராமா, சில நாட்களுக்கு முன்னே என்னுடைய ஆச்சாரியரான மதங்கர் விண்ணுலகு செல்ல முற்பட்டார். அடியாளும் பின்தொடர்ந்தேன். அம்மா, ஸ்ரீராமன் இப்பொழுது கொஞ்ச நாள் கழித்து இவ்வழி வருவான். அவன் வரும் பொழுதோ அவனை வரவேற்று விருந்தளிக்க நானும் இல்லாது நீயும் இல்லாது போனால் நன்றாக இருக்காது. அவன் வரும் வரையில் இருந்து பிறகு நான் போன உலகத்துக்கு வா என்று சொல்லி போனார். ராமா, நீ கொடுக்கிற வைகுந்தம் எனக்கு வேண்டாம். என் ஆச்சாரியன் எங்கு சென்றாரோ அங்கு நான் செல்லுகிறேன்னு நெருப்பில் இறங்கினாள் சபரி. ஆச்சாரியன் புகுந்த உலகத்திற்கு போனாள். ஆச்சாரியன் செய்கிற உபகாரத்துக்கு ஈடு, குரு செய்கிற உபகாரத்துக்கு ஈடு பகவானாலும் செய்ய முடியாது என்றால் அது ஆச்சரியம் அல்ல. இப்படி சபரி மோட்சமான பிறகு ராமலட்சுமணர்கள் பம்பா சரஸின் கரைக்கு வருகிறார்கள். இந்த ராமலட்சுமணர்களுடைய வீரார்ந்த கோலம் கண்டு சுக்ரீவன் அஞ்சுகிறான். ஒரு குகையின் உள்ளே நுழைகிறான். இந்த சமயத்தில் அவனுடைய அமைச்சனான அனுமன், இவன் ராமாயணத்துக்கு கதாநாயகன்னா ஹனுமான் தான். இவனுக்கு ஆஞ்சநேயன் பேரு. ஆஞ்சநேயன்னா அஞ்சனாயா அபத்தியம் புமான் ஆஞ்சநேயா அப்படின்னு வடமொழியாளன் பிரிப்பான். அஞ்சனையனுடைய மகன், அதனால ஆஞ்சநேயன் திருநாமம்னு சொல்லுவான். அதை நாம் இல்லை என்று சொல்லவில்லை. ரேஷன் ஷாப்பில் அரிசி வாங்கிட்டு வர, அந்த அரிசி அப்படியே ஒலையில போட முடியுமா? அதுல துவரை இருக்கும், கல்லு கம்பு இருக்கும், கேவரு இருக்கும். நம்ம சொர்க்கலோகத்தில் முளைக்கிற பயிரெல்லாம் அதுல இருக்கும், ரேஷன் அரிசியில். அதனால என்ன பண்ணுவோம், முரத்துல வச்சு ஆஞ்சு அதன் பிறகுதானே உலையிலிடுவாய். 70 கோடி வானர படையிலே எம்பெருமான் ஆஞ்சு எடுத்த நேயன் ஆஞ்சநேயன். ஆய்ந்தெடுத்த தோழர் பெருமகன் அல்லவாவன். சுக்ரீவா, நான் சென்று அவர்கள் யார், எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று அறிந்து வருகிறேன், நீ அஞ்சாதிரு என்று கூறி அஞ்சனைக்கொரு சிறுவன் அஞ்சனக்கிரியனயம் அஞ்சனை குருதியொரு மாணவப்படிவமொடு வெஞ்சின தொழிலர் தவமெய்யர் என்று நெஞ்சயிர்த்து அயன்மறைய நின்று கற்பனை நினையும். அஞ்சனையினுடைய மகனான ஆஞ்சநேயன் மலை போன்று வருகின்றவனான பெருமானை ஒரு வேதம் பயில்கின்ற பிரம்மச்சாரியின் வேடத்தை புனைந்து கொண்டு சென்று அவர்களுடைய முக குறிப்பினாலே அவளை எடை போடுறா அறிஞனானபடினாலே இவர்கள் கோபம் கொண்டு எழுந்தால் உலகையே அழித்து விட வல்லவர்கள். ஆனால் கோபம் கொள்ள வல்லவர்களோ என்றால் தவசிகள் வேடத்திலே காணப்படுகிறார்கள். இவர்களை அவ்வளவு எளிமையாக நம்மால் ஆராய்ந்து விட முடியாது என்று ஒரு மரத்தின் மறைவிலே நின்று வருகின்ற அவர்களை பார்க்கிறான். தீர்மானிக்கிறான்,
சிந்தையில் சிறிது துயர் சேருற தெருமரலின் நொந்தயர்த்தவரனையர் நோவு உற சிறியரலர் அந்தரத்தமரலர் மானிடப்படிவர் மயர் சிந்தனை குரு பொருள் தேடுதற்குறு நிலையல். அனுமனுடைய அறிவின் திருச்செஞ்சத்தை இங்கே கவனியுங்கள். துன்பத்தினாலே மனம் வருந்தி சோர்ந்தவர்கள் போன்று தோற்றமளிக்கின்றார்கள். சாதாரணமான விஷயத்திற்கெல்லாம் வருந்துவதற்கு இவர்கள் அற்பர்களும் அல்லர். இவர்கள் தேவர்கள் அல்லர், மனுஷியர்களே. என்ன, கண்கள் இமைக்கவில்லை, கால் நிலம் தோயவில்லை, வியர் நீர் அரும்புகிறது. தேவர்களுக்கு இமையா கண்கள், கால் நிலம் தோயாமை. இவனுக்கு கால் நிலத்தில் தோய்ந்து வருகிறது, கண்கள் இமைக்கின்றன, உடம்பிலே வேர்வை நீர் பெருகுகிறது. ஆகையாலே மனிதர்கள். ஆனால் மனமிசைந்த சிறந்த பொருளை தொலைத்து விட்டு தேடுகிறவர்கள் போல் காட்சியளிக்கிறார்கள். என்னமா தீர்மானிக்கிறான்? தருமமும் தகவும் இவர் தனமெனும் தகையர், இவர் கருமமும் பிரிது ஓர் பொருள் கருதியது அன்று. அது கருதின் அருமருந்தனையது இடை அழிவு வந்துள்ளது. அதனை இருமருங்கினும் நெடிது துருவுகின்றனர் இவர்கள். இந்த ரெண்டு பேரும் தர்மத்தையும் நல்லொழுக்கத்தையுமே செல்வமாக எண்ணுபவர்கள் என்று தெரிகிறது. இவர்கள் இங்கு வந்ததும் வேறு ஒரு பொருளை கருதி அல்ல, அமிர்தம் போன்ற கிடைத்தற்கரிய ஒரு பொருளை நடுவிலே இழந்து அதனை இருபுறங்களிலும் தேடிக்கொண்டு வருகின்றார்கள். கதமெனும் பொருண்மயிலர் கருணையின் கடலனையர் இதமெனும் பொருளது ஓர் இயல்பு உணர்ந்தினறிவர்கள். சதமனஞ்சுரு நிலையர் தருமனஞ்சுரு சரிதர் மதனன் அஞ்சுரு வடிவர் மரளி அஞ்சுரு விரலர். கோபம் என்று ஒன்று இருக்கிறது என்பதையே அறியாதவர்கள் இவர்கள். கருணை கடல் போன்றவர்கள். நன்மை என்று ஒன்றை தவிர தீமை என்று ஒன்று உண்டு என்பதும் இவர்களுக்கு தெரியாது. தர்ம தேவதையும் அஞ்சுகின்ற ஒழுக்கமுடையவர்கள். மன்மதனும் எதிரே வர கூசுகின்ற வடிவழகு படைத்தவர்கள். யமன் பயந்து ஒளியும் வல்லமையுடையவர்கள். அது மட்டுமல்ல, யானைகள் தங்கள் கன்றுகளை கண்டார் போல் இவர்களிடத்திலே அன்பு செலுத்தி பின்னால் வருகின்றன. புலி, சிங்கம் முதலான கொடிய வன மிருகங்களும் கூட இவர்களை பின்தொடர்ந்து ஆசை மிகுகின்றன. பேய்களும் நன்றாக மதித்து மனம் இழகுகின்றன. துஷ்ட மிருகங்களும் பேய்களும் கொடுமை நீங்கி இறங்கும் தன்மையுடைய இந்த இளங்குமரர்களை கண்டு பகைவர்களோ பகைவனின் படையாட்களோ என்று சுக்ரீவன் அஞ்சுவதற்கு எந்த காரணமும் இல்லை. அனுமான் தீர்மானிக்கிறான். மயில் முதலான பறவைகள் எல்லாம் நீலமணி போன்ற இவனுடைய திருமேனி வெயிலினால் வாடிவிடுமே என்றிறங்கி மேலே தங்கள் சிறகுகளை விரித்து கொண்டு பறந்து வருகின்றன. மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே.
மேலால் பரந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலா பின்கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என்று ஆண்டாள் நாச்சியார் திருமுள்ள காட்டினாள். கடைசியா தீர்மானிக்கிறான், இவன் யாரு தெரியுமா? துன்பினை துடைத்து மாயத்தொல்வினை தன்னை நீக்கி தென்புலத்தன்றி மீளா நெறி உய்க்கும் தேவரோதம் என்பு எனக்கு உருகுகின்றது இவருகின்றது அளவில் காதல் அன்பினு கவதி இல்லை அடைவு என்கொல் அறிதல் தேற்றாம். அழகா பேசுறான். அடியார்களுடைய பிறவியாகிற துன்பத்தை நீக்கி அனாதி கர்மங்களை போக்கி நமனுலகு செல்லாமல் தடுத்து திரும்பி வருதல் இல்லாத மோட்சலோகத்திற்கு அவர்களை கொண்டு செலுத்துகிற தேவனே இவன்தான். சியப்பதியே இப்படி வந்திருக்கிறான். ஏனென்றால் எனக்கு எலும்பு உருகுகிறது, இவர்களிடத்திலே பக்தி பெருகுகிறது, அந்த பக்திக்கும் அளவில்லை. காரணம் என்னவென்றும் புரியவில்லை. துன்பினை துடைத்து, எது துன்பம்னா மூன்று: ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்னு தாபத்ரயங்கள் சம்சாரத்தில். ஆத்தியாத்மிகம் எது? தன்னை பற்றி வருகிற வியாதி முதலானவைகள் ஆத்தியாத்மிகங்கள். புலி முதலான பிற உயிர்களால் நேர்கின்ற துன்பம் இருக்கிறதே அது ஆதி பௌதிகம். இடி மின்னல் மழை முதலானவைகளால் ஒரு துன்பம் நேர்கிறதே அது ஆதி தெய்வீகம். இந்த மூன்றையும் அகற்றி தொல்வினையை போக்குகிறானாம். ஆத்மாவினாலே நெடுங்காலமாக சம்பாதிக்கப்பட்டு குவிந்து கிடக்கின்ற வினைக்கு சஞ்சிதம்னு பேரு. எத்தனை பிறவிகள்ல சேர்த்து வச்சிருக்கான், அது சஞ்சிதம். அப்படி சம்பாதித்து வைத்திருக்கிறானே, அவைகளுக்குள்ளே இந்த பிறவியிலே அனுபவிப்பதற்காக கொஞ்சம் கொண்டு வருகிறானே, அந்த வினைக்கு பிராரப்தம்னு பேரு. அப்படி பிராரப்த கர்மாவை அனுபவிக்க வந்த இடத்துல புதுசா பாபத்தை செஞ்சு சேர்க்கிறானே, அதுக்கு ஆகாமியம்னு பேரு. சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். அவைகளை போக்குகிறவன் எம்பெருமான். எதுவாக இருந்தாலும் அருகே நெருங்கி விசாரிப்போம். கிட்டக்க வரான். ததஸ்ஸ ஹனுமான் வாசா ஸ்லக்னயா சுமனோஜ்ஞயா வினீதவதுபாகம்ய ராகவௌ பிரதிபத்யஜாக. ராகவ ராமலட்சுமணர்கள் அருகே வருகிறான், அடக்கமாக வருகிறான், வணங்குகிறான், பேசுகிறான், மிருதுவாக பேசுகிறான், மிக இனிமையாக பேசுகிறான். இந்த பேச்சினுடைய சுவாரஸ்யம் என்ன கேட்கிறான்? ராஜ ரிஷி தேவ பிரதிமௌ தாபசௌ சம்சிதௌ ரதௌ தேசம் கதமிமம் பிராப்தௌ பவந்தௌ வரவர்ணினௌ. ராஜரிஷிகளை போலும் தேவர்களை போலும் காட்சி அளிக்கின்றவர்களும் தபஸ்விகளும் உக்கிரமான விரதமுடையவர்களும் மேலான அழகு படைத்தவர்களுமான நீங்கள் இந்த இடத்திற்கு எப்படி வந்தீர்கள்? கேள்வி அழகு திராசயந்தௌ மிருககணானு அந்யாம்ச்ச வனஜாரிணக பம்பாதீரருகான் விக்ஷான் விக்ஷமாணௌ சமந்ததக. இங்கே காட்டிலே வாழ்கின்ற மான் முதலான விலங்குகளை அச்சுறுத்தி கொண்டு வருகிறீர்கள்.
பம்பை கரையிலே முளைத்திருக்கின்ற மரங்களை எல்லாம் துருவி துருவி பார்க்கிறீர்களே, எதற்கு? நிஸ்வசந்தௌ வரபுஜௌ பீடயந்தௌ இமா பிரஜாகா சிம்ம விப்ரேட்சிதௌ வீரௌ மகாபல பராக்கிரமௌ சக்கரஜாப நிபேச்சாபே கிரஹித்வா சத்ருசூதனௌ ஸ்ரீமந்தௌ ரூபசம்பன்னௌ விருணவஸ்ராட்ட விக்ரமௌ ஹஸ்தி ஹஸ்தோபமபுஜௌ துதிமந்தௌ நரர்ஷவௌ ராஜ்யார்ஹௌ அமர பிரக்யௌ கதம் தேசமிபூபாகதௌ. நிறைய கேட்கிறான். பெருமூச்சு எறிபவர்களும் அழகிய சிறந்த நீண்ட திருக்கைகளை படைத்தவர்களும் காட்டில் வாழ்கின்றவர்களை அச்சுறுத்துகின்றவர்களும் சிங்கம் போன்ற பார்வையுடையவர்களும் மிகுந்த வன்மையும் பகைவர்களை ஆக்கிரமிக்கும் தன்மையை உடையவர்களும் இந்திரன் வில் போன்ற வில்லை கையிலேந்தி கொண்டு காளை போன்று நடப்பவர்களும் அரசாளத்தக்கவர்களும் தேவசமானமான பராக்கிரமத்தை உடையவர்களுமான நீங்கள் இங்கு எப்படி வந்தீர்கள்? பத்மபத்ரேட்சணௌ வீரௌ ஜடாமண்டலதாரிணௌ அந்யோன்ய சதுர்ஷௌ வீரௌ தேவலோகாத் இவாகதௌ. தாமரை இதழ் போன்ற திருக்கண்களை உடையவர்களும் சடாமுடி புனைந்தவர்களும் ஒருவர்க்கு ஒருவர் ஒத்தவர்களும் தேவலோகத்தின் இன்றும் இங்கு வந்தவர்கள் போன்றும் காணப்படுகின்ற நீங்கள் யார்? ஆயதாச்ச சுவృத்தாச்ச பாகவதா பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் ந விபூஷிதாக. அன்னைக்கே சொன்னேன், நீண்டவைகளும் உருண்டவைகளும் இரும்பு உலக்கைகளுக்கு சமானமானவைகளும் எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்படத்தக்கவைகளுமான கைகளிலே ஒரு ஆபரணமும் இல்லாமல் ஏன் வந்தீர்? திருவடி ஹனுமான் வந்த காரியத்தை மறந்து பெருமாள் அழகுக்கு கவிபாடத் தொடங்குகிறான். வந்த காரியத்தை மறந்தானா? ஸ்ரீராமனுடைய அந்த புஜபல பராக்கிரமத்தை கண்டவுடனேயே வந்த காரியமான வாலிவதம் முடிந்ததுன்னு தீர்மானிச்சுட்டான். ஆபரணம் இல்லாததால் ராமா உன்னுடைய கைகள் அழகு குன்றி இருக்கின்றனவே என்றா ஆஞ்சநேயன் நினைக்கிறான். உன் திருமேனியில் படாதபடியினால் அழகு இழந்து கிடக்கிற ஆபரணங்களை பூண்டு கொண்டு அவைகளுக்கு கொஞ்சம் அழகு தந்தாலாகாதா? ராஜாக்கள் சபதம் பண்ணுவாள், இன்ன கோட்டையை அழிக்கும் வரையிலும் நாங்கள் தாம்பூலம் இடமாட்டோம், பாலருந்த மாட்டோம் என்று அவர்கள் பிரதிஜை பண்ணுவது போல நீங்கள் எந்த கோட்டையை அழித்த பிறகு ஆபரணம் அணியலாம் என்று பிரதிஜை பண்ணி இருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்கிறான். அப்புறம் கம்பன் அருமையா சொல்றான், மேனியா கோலமேனியா திரண்ட கோலமேனியா மஞ்சு என திரண்ட கோலமேனிய மகளிர்க்கு எல்லாம் நஞ்சு என தகையவாகி நளிரும்ப நிற்கும் தெம்ப கஞ்சமொத்தலர்ந்த செய்யதண்ணாகம் யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமனென்றான். எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. நீருண்ட காளமேகம் போன்ற அழகான வடிவழகு படைத்தவனே, பெண்களுக்கெல்லாம் விஷம் போன்ற பார்வையை உடையவனே, என்றும் வாடாத தாமரை மலர் போன்ற கண்களை உடையவனே, நான் கேசரி என்ற வானரனுக்கும் அஞ்சனை என்பவளுக்கும் மகனாக பிறந்தேன். மை நேம் இஸ் ஹனுமான்.
மஞ்சனத்திரண்ட நீலமேகம் நிறம் குளிர்ச்சி கண்டவர்களை கவரும் கட்டழகு இவைகளால் பெருமாள் திருமேனிக்கு உவமை. காருவண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியிணையும் கமலவண்ணம் பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன். ஏர்வண்ண என் பேதை என் சொல்களால் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் இதுவன்றோ நிறைவழிந்தார் நிற்குமாரே என்றார் நெடுந்தாண்டகத்திலே திருமங்கையாழ்வார். தூநீர் முகில் போல் தோன்றும் தூநீர் முகில் போல் தோன்றும் நின் சுடர்கொள் வடிவும் கனிவாயும் தேநீர் கமல கண்களும் வந்து என் சிந்தை நிறைந்தவா மாநீர் வெள்ளிமலை தன்மேல் வன்கார் நீல முகில் போல தூநீர் கடலுள் துயில்வானே எந்தாய் சொல்ல மாட்டேனே. எம்பெருமானுடைய பார்வை இருக்கிறதே கண்ணு, அது மகளிர்க்கெல்லாம் நஞ்சு என தகையவாகி பெண்களுக்கெல்லாம் விஷம் போன்றதாம். என்ன புரியலையன்னா, எம்பெருமான் வடிவழகிலே மயங்கிய பெண்கள் அவனை காதல் உருகிறார்கள், காதலோடு பார்க்கிறார்கள். ராமனோ ஏகதார விரதனானபடியினாலே அவர்கள் காதல் தூது அனுப்ப இவன் திரும்ப கண்ணால் அவர்களுக்கு தூது அனுப்புவதில்லை அல்லவா. அதனாலே அந்த கண்ணழகிலே ஈடுபட்டு அவன் கிடைக்காதபடியினாலே தங்கள் உயிரை இவர்கள் நீக்குகின்றார்கள். ஆகையாலே மகளிர்க்கெல்லாம் நஞ்சு. நளிர் உறும் பனிக்கும் தேம்பா கஞ்சமுத்து அலர்ந்த செய்ய கண்ண. அந்த எம்பெருமானுடைய கண்கள் எந்த காலத்திலும் எந்த பொழுதிலும் குவியாத தாமரை மலர்கள் இருக்குமானால் அவையே ஒருபடியாக இக்கண்களுக்கு உவமை ஆகலாமே தவிர பகலில் மலர்ந்து இரவில் குவிந்து வெயிலில் மட்டும் செவ்வி பெற்று பனியிலும் மழையிலும் வாடி போகின்ற இயல்புடைய இந்த தாமரை மலர்கள் எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு இணையாக. கட்டுரைக்கில் தாமரையினின் கண்பாதம் கையோவா சுட்டுரைத்தனன் பொன் திருமே